உலகெங்கும் இருக்கும் ரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நல்ல காலம் இனிய நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சி கொட்டி கொடுக்க வருகிறார். அள்ளி அப்படியே கொட்டி தூக்கி போட்டு கொடுக்க போகிறாரு. யார் யாரெல்லாம் எடுக்க முடியும், யார் யாரெல்லாம் வச்சு பொக்கிஷம் பாதுகாக்க முடியுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சனி பகவான்னா யார், சனி பகவானுடைய செயல்பாடு என்ன, சனி பகவான் இயல்பான தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சனி பகவான் நவகிரகங்களில் 7 கிரகங்கள் தான் கிரகங்கள். 2 கிரகங்கள் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று பாவ கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சொல்லி குறிச்சிடும். ஸோ இந்த 7 கிரகங்களில் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே மெதுவாக நகர்ந்து போகிற கிரகம் தான் சனி பகவான். அதனால தான் யாருக்குமே ஒரு ராசியில் அதிகப்படியான நேரம் ஒதுக்குறதுக்கு யாருக்குமே அனுமதி கொடுக்கல. ஆனால் சனி பகவானுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, 2.5 வருஷம் நீ ஒரு ராசியிலேருந்து அப்படியே மெதுவாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த சனி பகவான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசியை கிடக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரா? மொத்தம் எத்தனை ராசி? 12 ராசி. அப்போ 12 ராசிக்கு இப்போ மேஷம் முதல் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் மேஷம் முதல் அவர் மீனம் வரை சுற்றி வர்றதுக்கு 30 வருடம் ஆகுது. திரும்பி மேஷம் மீனம் வரைக்கு 30 வருடம் ஆகுது. அதனால தான் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாடி பழமொழியில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, 30 வருடம் கெட்டு போனதும் இல்லை, 30 வருடம் மிகப்பெரிய வாழ்க்கையில் வாழ்ந்தவனும் இல்லை. அதை யாரை வச்சு சொல்லியிருக்காங்கன்னா சனி பகவானை வச்சு தான் சொல்லியிருக்காங்க, வேறு யாரை வச்சு சொல்லலை. மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வருஷத்தில் அப்படியே ட்ராவல், ஒரு மாதத்தில் ட்ராவல், 10 நாளில் ட்ராவல், ஒரே நாளில் 1.5 நாளில் 2.5 நாளில் ட்ராவல் பண்ணுற கிரகங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த ட்ராவலில் அதிகமாக டைம் எடுத்துக்கிறனால சனி பகவான் எடுத்துக்கிறனால தான் 30 வருடம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருடம் வீழ்ந்தவனும் இல்லை என்ற பழமொழி உறுதியாக சனி பகவானுக்கு மட்டுமே பொருந்தும். இதுதான் உண்மை. அப்போ மந்தகாரனாகிய சனி பகவான் ராசியை விட்டு ராசியை கடக்கிறாரு. அப்போ அவர் என்னென்ன விஷயம்லாம் ஒரு ராசியிலேருந்து கொடுத்துருப்பாரு, என்னென்ன விஷயம்லாம் நிலைநிறுத்தியிருப்பாருன்னா, யாரெல்லாம் கெட்டது யாருக்கும் தெரியாமல் நம்ம மட்டும்தான் ரொம்ப பெரிய அறிவாளி, தப்பு செஞ்சால் தப்பிச்சிடலாம், இங்கே என்ன சட்டத்துக்கு தெரியவா போகுது, அரசாங்கத்துக்கு தெரியவா போகுது, பொண்டாட்டிக்கு தெரியவா போகுது, பக்கத்து வீட்டுக்காரிக்கு தெரியவா போகுதுன்னு தன்னால் முடிஞ்ச தப்புகளை மிகப்பெரிய திறமைசாலியாக செய்து கொண்டு இருக்கிறார்களோ, உன் தப்பு இதாண்டா, உனக்கான தண்டனை இதாண்டான்னு சொல்லி உடனே கொடுத்துருவார் சனி பகவான். அதெல்லாம் யார் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். நம்மளை உளுந்து கும்பிட்றியான், நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறியான், இவனை விட்டு கொடுத்துடலான்லாம் நினைக்க மாட்டார். தப்பு பண்ண தண்டனை, தப்பே பண்ணாதவனுக்கு ஏன் தண்டனை கொடுக்காருன்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா, அது பூர்வ ஜென்ம தண்டனை. ஓகேவா? ஸோ அப்போ இது பூர்வ ஜென்ம தண்டனையில் நம்ம தப்பிக்க வழி இருக்கான உறுதியாக இருக்குது. அந்த தப்பிக்கிறதுக்கான வழிகள், வழிபாடு முறைகள், பரிகார முறைகள், தான முறைகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும்ல. வாங்க உங்கள் ராசிக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். தெளிவாக பார்த்தோம்னா புரிதலுடன் சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க, புரியாதவங்க திரும்பியும் மறுபடியும் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. புரியும் போது சனி பகவான் உங்களுக்கு அருள் புரிவார், வெற்றி பெறுவீங்க. வாழ்க நலமுடன். கடலில் இருக்க ஆழத்தை பார்க்க முடியாது, என் மனசில் உள்ள அழுத்தத்தை நீ புரிஞ்சுக்கிற முடியாது. யார் அது? அவதாங்க நீங்கள் மீன ராசி. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய மன அழுத்தம், எண்ணமெல்லாம் ஏமாற்றம், தோல்வியெல்லாம் துரத்துகிறது அப்படிங்கிற விஷயத்தில் தான் ஏற்கனவே நீங்கள் 2.5 வருஷமாக இருக்கீங்க. இதில் பகவான் வேற உங்கள் ராசிக்குள்ளே வராது. சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே ஜென்ம சனியாக வராரு. அப்போ கொட்டி கொடுக்கும் சனி பகவானாக இருக்க போகிறாரா, விரட்டி அடிக்கும் சனி பகவானாக இருக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். உறுதியாக சொல்கிறேன், சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் அமர்ந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார். சில விஷயங்களில் உங்களுக்கு கவனம்ங்கிற விஷயத்தை உணர்த்துறாரு. உங்கள் ராசியில் உட்காந்து என்ன பண்ணுறாரு, உங்கள் கூட யார் யாரெல்லாம் எப்படி இருக்கான், நீ யார் கூடலாம் கவனமாக இருக்கணுங்கிறத அவர் நிலைநிறுத்துறாரு. ஸோ அந்த நிலைநிறுத்தக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பயப்பட வேண்டாம். அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றத்தை கொடுக்க போகிறான்னா, பொருளாதார விஷயங்களில் உள்ள தடையை விளக்க போகிறார். கும்பத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மேச ராசியை தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக பார்த்தார்ல, அதனால தானே கொடுத்த காசை வாங்க முடியாமல் போராடுறீங்க. உண்மையாக கஷ்டப்படுறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட வாங்கி ஏமாற்றிட்டு நான்லாம் யார் தெரியுமான்னு சொல்லி இப்போ துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை, அவங்களுக்கெல்லாம் அடியை கொடுத்து உங்கள் காசை கொடுக்க வச்சுருவாரு.
அதே போல் கடன் சுமையில் மீள முடியாமல் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு கடன் சுமையை குறைத்து வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் மன வருத்தங்களை நீக்கி வெற்றியை கொடுப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் சனி பகவான் கொடுக்க போகிறார். ஏற்கனவே உங்கள் ராசியில் ராகு உட்கார்ந்துருக்காரு, சனி பகவான் இப்போ வந்துட்டார். அப்போ மீன ராசிக்காரங்க கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக சொல்லணும்னா ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரையும் எந்த ஒரு புதிய முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டாம். யாராச்சும் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ அழுத்தம் கொடுக்குற மாதிரியோ பேசுனாங்கன்னா பொறுமையாக இருந்துங்க. ஏற்கனவே ராகு 1.5 வருஷம் வச்சு செஞ்சார்ல, இன்னும் ஒரு 3 மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக உண்டு. கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். நட்பு உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது, யார்கிட்டையும் யாரை பற்றியும் குறை சொல்லிடக்கூடாது. ரொம்ப வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதே போல் மீன ராசி பெண்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குற பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட அதாவது சினிமா ஃபீல்டில் வேலை பார்க்குற நம்மளுடைய பெண்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆசைகள் வார்த்தைகளில் ஏமாந்துடக்கூடாது. சமூக வலைதளங்களில் உங்களுடைய புகைப்படமோ அல்லது உங்களுடைய வீடியோவை பதிவிடுவதற்கு முன்னாடி சேஃப்டி ஃபஸ்ட்டு பக்காவாக இருக்காங்கிறத யோசித்து செய்யுங்க. ஏன்னா தேவையில்லாமல் உங்களை மிஸ்யூஸ் பண்ணி உங்களை காயப்படுத்தக்கூடிய விஷயங்களை மற்ற நபர்கள் செய்துவிடக்கூடாது என்பதற்காக இதென்ன சொல்கிறேன். நண்பனாக இருந்தாலும் சரி, கணவனாகவே இருந்தாலும் சரி, உங்களுடைய செயல்பாடுகளில் சில மைனஸை எடுத்து அவங்க பேசுவாங்க. ஸோ கவனமாக இருங்க. எக்காரணம் கொண்டு ரகசியங்களை, உங்களுடைய மன ரீதியான உடல் ரீதியான ரகசியங்களை வெளியிடவே வேண்டாம். ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதேபோல் மீன ராசியில் உள்ள ஆண்கள் பெண்களிடம் பார்த்திங்கன்னா பொருளாதார விஷயங்களில் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. யார் கொடுக்கும் எதுக்காண்டி கொடுக்குங்கிறத யோசித்து செய்யுங்க. ஆசை வார்த்தை கூறினாங்க சொல்லி தேவையில்லாமல் கொடுத்து மிஸ்யூஸ் ஆகிடாதீங்க. உங்களுடைய குடும்ப பின்னணியை பாதிப்படையக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. அரசாங்கத்துக்கு அதாவது எதிராக எந்த விஷயத்தையும் ஈடுபட வேண்டாம். உங்களை சொல்லுவாங்க, அவனா அப்படி செய்கிறான், இவனா அப்படி செய்கிறான், நீ செய்யி, உனக்கு என்ன பிரச்சனை போகுது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க நம்பி ஏமாந்துடாதீங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரக ரீதியாக நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு. தற்பெருமை பேசாமல் தன்னால் முடிஞ்ச உதவிகள் ஊனமற்றவர்களுக்கோ முதியவர்களுக்கோ உதவி செய்கின்ற மீனராசினியர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த சனி பகவான் பாதிப்படைய விடமாட்டார். வெற்றிகளையும் மகிழ்ச்சியும் அற்புதமாக அள்ளி வழங்குவார். வழிபாடுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி காலங்களில் குச்சனூர் கோயிலில் போய் வழிபாடு செய்யலாம். அல்லது உங்கள் வீட்டின் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவ ஆலயங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு செய்வது மூலமாக வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் நிறைவாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதேபோல் மீன ராசிக்காரங்க இன்னொரு விஷயத்தை கரெக்டாக செஞ்சாங்கன்னா ஜென்ம சனியாக வருகின்ற சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபட முடியும். அப்படி என்ன செய்யலாம், என்ன விஷயத்தை செஞ்சால் மாற்றம் உண்டு அப்படின்னா, இந்த தன்னுடைய வாழ்க்கையில் வெளியே கூட அதாவது முகத்தை வெளியே காட்ட முடியலைங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் முன்னாடி உயர்ந்த நிலையில் இருந்தேன், இப்போ தாழ்ந்த நிலைக்கு வந்துட்டேன், அது வேலையிலேயோ பொருளாதாரத்திலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் தாழ்வு மனப்பான்மையில் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற நபர்கள் உங்களுக்கு யாராச்சும் தெரியும்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்கள, இவங்கெல்லாம் உயர்ந்த நிலையில் இருந்தாங்க, இப்போ பாவம் இப்படி கஷ்டப்படுறாங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா அவங்கள போய் தேடி போய் உங்களால் முடிஞ்ச அளவு அவங்க கொஞ்சமாச்சும் புன்னகை வர அளவுக்கு உதவி செஞ்சுருங்க. அப்படி உதவி செஞ்சிட்டிங்கன்னா அவங்க தன்மானத்தை விட்டுட்டு உங்களை வாழ்த்துவாங்க. பார்த்தீங்களா, அந்த வாழ்த்து சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்த்தாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஜென்ம சனி உங்களுக்கு பாதிப்பே இல்லாத
கொட்டி கொடுக்கும் சனி பகவானாக செயல்படுவார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்குமே, மீனராசினியர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் அற்புதமாக சனி பகவான் அள்ளி வழங்கட்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.